வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளீனிங் ஜூஜோடி நம்ம வார்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ அண்ட் சிஹெச்ஓ மேடம் எல்லா டீம் 2 வாட்டி டெய்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் டெடிக்கேட்டிவாக வந்து டோர் டு டோர் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஷிஃப்ட் இருக்கும்போது ஜனங்க வந்து நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும்போது மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒர்க்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு நம்ம வார்டு சார்பாக எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். சார், மெயினாக வந்து வாட்டர் சார், ஒகேனக்கல் வாட்டர் சின்ஸ் 4 இயர்ஸாக ஒகேனக்கல் வாட்டர் நம்ம வார்டுக்கு 4 இயர்ஸ் பேக்கு சின்ஸ் ஒகேனக்கல் வாட்டர் வந்து நம்ம பகுதிக்கு வரல. லாஸ்ட் மீட்டிங்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இன்னொரு 15 days 1 monthல வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஸ்டில் த டேட் நோ ப்ரோக்ரஸ். ஏன்னா அது என்ன வருது இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் நம்ம பகுதி எல்லாமே டோட்டலி இண்டஸ்ட்ரி பெல்ட் இருக்கிறதுனால கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து முழுசாவே எல்லாமே பொல்யூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு நீங்களே ஒன்ஸ் விசிட் பண்ணியிருக்கீங்க ஏரிக்குள்ள, அங்கேருந்து தான் நம்மளுக்கு வருது. ஸோ எல்லாமே வாட்டர் எல்லாமே கலராக வருது. ஸோ ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஒகேனக்கல் வாட்டர் வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அது நம்ம பகுதிக்கு என்ன வருது இல்லையா? இல்லை அது ஆக்சுவலி முன்னாடி நேற்று ராயனமெண்டி கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கலெக்டருக்கு சேம் இஷ்யூ. கலெக்டருக்கு நான் சொல்லிட்டேன். கலெக்டர் சார் ஆல்சோ நோட்டீஸ் இஷ்யூ. அவங்க ரெடி இருப்பாங்க, சப்ளை ரெடி இருப்பாங்க. பாயிண்ட் சேஞ்ச் பண்ண இல்லை சார், நான் ஆஸ் பர் அவங்க கிட்ட இவங்க தோடபோட அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இப்போ வந்து ரிங் ரோட்ல வந்து ஓஎச்சி டேங்க் இருக்குது. அங்கே வந்து என்ன மூக்கண்டப்பள்ளிக்கு கண்டினியூஷனாக போயிட்டு இருக்குது தண்ணி. ஏன்னா ஒரு நாள் ஜூஜ்வாடி, ஒரு நாள் மூக்கண்டப்பள்ளி, அந்த மாதிரி தான் ப்ரோக்ரஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து அங்கே கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து இஷ்யூஸ் இருக்குது. அதனால டெய்லி பேசிஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு சம்பு மாதிரி அங்கே கட்டா நாங்கள் அதுக்கு தண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் அங்கே ஜஸ்ட் ஒரு 1 lakh liter சம்ப் இல்லைன்னா அங்கே ஒரு பூஸ்டர் அந்த மாதிரி. இல்லை சார், இங்கே ரிங் ரோட்ல மூக்கண்டப்பள்ளி ரிங் ரோடு கிட்ட ரிங் ரோட்ல இருக்க டேங்க் அங்கேருந்து நம்ம தண்ணி அங்கேருந்து தான் வருது. ஸோ அங்கே நம்ம பூஸ்டரா இல்லைன்னா சம்பா ஏதாவது நம்ம போட்டா நம்மளுக்கு இமிடியேட்டா வாட்டர் ப்ராப்ளம் இமிடியேட்டா சால்வ் ஆயிருது. ஸோ அது ஒரு ஏன்னா மெயினாக அங்கே டேங்க் கட்டினது ஒரு 10 வார்டுக்கு இஷ்யூஸ்னால தான் அங்கே டேங்கே கட்டினது அப்போ லாஸ்ட் 10 years பேக். ஸோ இது வந்து பர்பஸே சால்வ் ஆகலை. நம்மளுக்கு அங்கே ஒரு இது கட்டிட்டா சம்பு கட்டிட்டா அந்த கிராவிட்டிலேயே நம்மளுக்கு தண்ணி வந்துடுது. ஸோ ஏன்னா எல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாமே பொல்யூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கொஞ்சம் எடுத்துட்டு, ஏன்னா லாஸ்ட் டைமே அது பேசணும். பட் ஸ்டில் த டேட் ஒன்றும் அப்டேட் ஆகலை. ஸோ மோரோவர் அந்த இஎஸ்ஐ கிட்டே இஎஸ்ஐலேருந்து சிப்காட் வரைக்கும் அந்த ரோடு பண்ணும்போது அந்த பைப்பு டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அந்த டேமேஜ் லீக்கேஜ் அட்டென்ட் பண்ணால் நம்மளுக்கு இமிடியேட்டாக இந்த ஸ்பேன் ஆஃப் 15 daysலேயே தண்ணி வந்துடுது எங்கள் வார்டுக்கு. ஏன்னா பைப் லைன் அங்கேருந்து இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இமிடியேட்டாக அது ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆல்ரெடி நம்ம ஏரியாவில் வந்து போர் வந்து சேங்ஷன் ஆகி 2 years ஆச்சு. ஸ்டில் த டேட் போர் வந்து அது போடவே இல்லை, அப்படியே இருக்குது. நான் வாட்டருக்கு இஷ்யூஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறையவே இருக்குது. ஸோ தென் மெயினாக வந்து 229/1B அண்ட் 231/1A அதில் வந்து ராஜ் கால்வாய், அந்த ஏரியாவில் வந்து ராஜ் கால்வாய் இருக்குது. ராஜ் கால்வாய் வந்து முழுசா தனியார் ஆளுங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த பகுதியை வந்து ராஜ் கால்வாயில் க்ளோஸ் பண்ணிட்டு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஏரி ஏதாவது லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போர் எல்லாமே அந்த சைடு தான் இருக்குது, ஆப்போசிட் சைடு. போர் மேலே முழுசா தண்ணி வந்துடுது. ராஜ் கால்வாய் தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணி
கொஞ்சம் அது உண்டானது என்ன இருக்குதோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு அது கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அது லாஸ்ட் டைமே அது கொடுத்தோம். அது பட்டாசு கடைக்காரங்க வந்து மெயினாக வந்து அது ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ராஜ் கால்வே மெயினாக வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு இஷ்யூ சார். அதாயிட்ட அப்புறமா மெயினாக வந்து நம்ம பகுதியில் லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் பிஃபோரே சார் வந்து விசிட் பண்ணிட்டு போனீங்க. விசிட் பண்ணி போயிட்டு நியர்லி ஒரு 15 to 16 lakhs ஒர்க் வந்து நீங்கள் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க. பட் அந்த ஃபைலு எல்லாம் ரெடி ஆச்சு. தென் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தது. தென் ஓவரால் ஒர்க் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. பட் ஸ்டில் த டேட் அது ஒர்க் கூட இப்போ சப்ஜெக்ட் இல்லை, ஒர்க் கூட ப்ரோக்ரஸ் இல்லை. அது என்ன ஸ்டேஜ் சார்? என்ன நம்ம வார்டு அதை அப்படியே கிடக்குது. அது சார் ஜூஜுவாடி செகண்ட் வார்டில் சார். திரும்பி ஒரு என்ன வாட் கேக்கிங் ரோட் வசதி தேவையா? இந்த வீக் லேட்டா ப்ரொபோசல் ரெடி பண்ண சொல்லிட்டு திரும்பி நான் டிஎம்ஏக்கு அனுப்பிட்டு சீக்கிரம் சாங்ஷன் சொல்லுங்க. ஏன்னா இருக்கிறது இன்னும் 6 months அவ்வளோதான் சார். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஏன்னா 6 months போயிடுச்சு. இன்னும் இருக்குது 6 months. டிஎம்ஏக்கு போய் அது திரும்பி அது வருது. இன்னும் அது என்ன நம்ம ஜென்ரல் பண்ணலையாவது நம்ம எடுத்து நம்ம அது பண்ணல இல்லையா? ஏன்னா அது பைப் லைனுக்கு அப்படின்னு சொல்லி நோண்டி ரோடெல்லாம் முழுசாக நோண்டி வச்சுட்டாங்க. அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ஜனங்களுக்கு நடமாட்டத்துக்கு ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அது எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார் தென் இப்போ நம்ம மாமன்ற உறுப்பினர் சென்னையரப்பா சார் பேசும்போது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேசினார். ஸோ அவர் சொல்கிறது கரெக்ட் தான். நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் கவுன்சிலர்ஸ் அண்ட் நம்ம கார்பரேஷன் வர்சஸ் என்ன இண்டஸ்ட்ரிக்காரங்களை கூப்பிட்டு ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் போட்டால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட எல்லாமே இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாருக்குமே டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அது பண்ணலாம் இல்லையா? கார்பரேஷன் கமிஷனர், மேயர் சார், அப்புறம் கலெக்டர் சார் இந்த மந்த் நான் பிளான் பண்ணிட்டு ஒரு சிஎஸ்ஆர் கான்ஃபரன்ஸ் ஆகும். நான் இண்டஸ்ட்ரிக்காரங்க மெயினாக வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணாதான் அவங்க கொடுப்பாங்க. அப்ரோச் பண்ணலன்னா யாருமே அவங்கவுங்க வெல்ஃபேர்ஸ்க்கு அந்தந்த நேட்டிவ் பிளேஸ் அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ வி ஆர் த லாசர்ஸ். ஏன்னா நம்ம பகுதியில் இண்டஸ்ட்ரி நடக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம பகுதியில் அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் அதை யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு ரொம்ப இஷ்யூவாக போகுது. ஏன்னா ஈவன் தோ இப்போ அசோக் லேலண்ட் பார்த்தா ஸ்டில் த ரேட் நம்ம ஜூஜுவாடிக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா நியர்லி ஒரு 150 ஏக்கர்ஸ் வந்து ஜூஜுவாடியில் நம்ம கொடுத்துருக்கோம். பட் என்னன்னா ஒரே ஒரு ரூபாய் கூட அவரு நம்ம ஜூஜுவாடி வெல்ஃபேர்ஸ்க்கு ஒரே ஒரு ரூபாய் கூட அவர் செலவு பண்ணல. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவரை யூட்டிலைஸ் பண்ணிட்டு எடுத்துன்னு போய் எங்கேயோ கேட்டா நம்ம அங்கே பண்றேன் இங்கே பண்றேன் அப்படின்றாங்க. ஸோ அது மெயினா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் ஓகே ஃபைன், பட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸே அந்த மாதிரி பண்ணும்போது இது நம்ம இப்போ அட்லீஸ்ட் சார் மைக்கு கொஞ்சம் என்ன இது ப்ராப்ளம் என்ன இஷ்யூவா இருக்குது என்ன பாருங்க சார். ஆஃப் ஆகி போயிட்டு இருக்குது. ஏன்னா மெயினா இண்டஸ்ட்ரீஸ் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் பெரிய கம்பெனிஸ் நம்ம கேட்கும்போது நாங்க என்னதான் அப்ரோச் பண்ணாலும் அவங்க ரெஸ்பான்ஸே பண்றது இல்லை. பெரிய பெரிய அங்கே கொடுக்குற இங்கே கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க, சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அது சீரியஸா நம்ம ஏன்னா நம்ம ஒசூருக்கு என்ன எனி ஸ்கூல்ஸ் ஒசூர்ல இருக்குது எனி ஸ்கூல்ஸுக்கு என்ன ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால வந்து மெயினா வந்து அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம ஸ்கூல்ஸுக்கு அது கொஞ்சம் இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். தென் மோர் ஓவர் நம்ம ஆஸ் எஜுகேஷன் கமிட்டி சேர்மேனா நான் என்ன கேட்குறேன்னா நம்ம மேக்சிமம் எல்லாமே
எஸ்எம்சியில் எல்லா கவுன்சிலர்ஸ் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால வந்து எல்லாருமே ஸ்கூல்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் எல்லா கவுன்சிலர்ஸ் கொஞ்சம் பார்வை வைக்கலாம். தென் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க கொடுக்குற ஸ்கூல்ஸுக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டாய்லெட்டுக்கு வந்து டாய்லெட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்களுக்கு வந்து சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து சேலரி வந்து ஹைக்காக இருக்குது. ஸோ அவங்க மார்னிங் 8 o'clock to 5 o'clock வரைக்கும் ஸ்கூலில் அவங்க ஒர்க் பண்ணி வைக்கலாம். அதனால வந்து நம்ம தைரியமாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிளீனிங்க்கு உண்டானது நம்ம கார்பரேஷன் நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா கவுன்சிலர்ஸ் ஒரு நோட்டீஸுக்கு சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல வந்து ரொம்ப சேலரி குறையா இருந்தது. நம்ம கேட்கறதுக்கு கூட பயம் ஆகிட்டு இருந்தது, எப்படி இந்த சேலரிக்கு நம்ம கேட்குறது. இப்போ வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை, நல்லா அவங்களுக்கு சேலரி வந்துட்டு இருக்குது. இயர்லி 450 rupees நம்ம வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. ஸோ நோ இஷ்யூ. அவங்களுக்கு வந்து நம்ம தைரியமாக சொல்லலாம். ஒர்க் பண்ணலன்னா அந்த உண்டான ஏரியாவில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒர்க் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம பர்பஸை வந்து கிளீனிங்க்கு நம்ம ஆள் கூப்பிட்டுக்கிறோம். ஸோ அது க்ளீன் ஆகுதா இல்லையானா நம்ம அதை பார்த்து தான் அது சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா இது டீம் ஒர்க், எல்லாரும் மனசு வச்சதான் நம்ம ஸ்கூல்ஸ்க்கு வந்து அது நம்ம இது பண்ணலாம். ஏன்னா கம்பெனிஸ் வரும்போது அது பார்ப்பாங்க. ஸோ அது அவங்க அங்கே இம்ப்ரெஸ் ஆனதா இண்டஸ்ட்ரிக்காரங்க வந்து ஸ்கூல்ஸ்க்கு ஏதாவது பண்ணுறதுக்கு தயாராக வருவாங்க. ஸோ பர்சனலி ரிக்வெஸ்ட் எல்லா கவுன்சிலர்ஸ்க்குமே. சார் தென் என்ஹெச் ரோடு, ஜூஜோடி என்ஹெச் ரோடில் வந்து அசோக் லேலேண்ட் முன்னாலே வந்து வெஹிக்கல் பார்க்கிங் வந்து மெயின் சர்வீஸ் ரோட்லேயே நிறுத்திடுவாங்க. பட் அது கொஞ்சம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிராஃபிக்கு சொல்லிட்டு, ஏன்னா வேற ரோடே இல்லை ஊருக்காரங்களுக்கு வர்றதுக்கு, எல்லாமே அது எல்லா வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ரோடில் வந்து வெஹிக்கிள்ஸை வந்து எடுக்கிறதுக்கு அந்த டிராஃபிக் சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ அது கொஞ்சம், ஏன்னா லாஸ்ட் டைமே அது சொன்னோம், பட் ஸ்டில் த டேட் அது பர்பஸ் வந்து சால்வ் ஆகலை. கொஞ்சம் அது பர்சனலாக அது ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ சார்.